ஹாய் கைஸ். ஹாய். வணக்கம். எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எடுத்து என் மொபைல் ஸ்டோரேஜ் இருக்க 256 GB ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து லேப்டாப் காப்பி பண்ண போகிறேன். மக்களே, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து பாருங்க, ஆன் ஸ்டேஜ் கவிதை. கண்ணாடியோடு நீ உன் பார்வையா இருக்க, கண்ணாடி இல்லாமல் உன் கண்கள் என்னை உருக்க. கவிதையோட தலைப்பு மூடியை இழந்த பேனா. மூடியை இழந்த பேனா அதை மூடிக்கிட்டு பேசுது. விட்டு விட்டு எழுதுகிறாய் என என்னை ஏசுகிறான். விட்டு விட்டு எழுதுகிறாய் என ஏசுகிறான். அவனுக்கு எப்படி தெரியும் நீ விட்டு சென்றதுதான் காரணம் என்பது. நீ சென்ற பிறகு எத்தனையோ மூடிகளை பொருத்தி பார்த்தான். ஆனால் நான் பொருந்தவில்லையே. என்னை மனிதன் என நினைத்து விட்டான் போல. கூவி குறுகி குங்கி வளர்க்கேன், நோயல்லாடி கூடு விளக்கி கூட்டு விளக்கின்றே. மாறன் என்னை கூவி குறுகி கூட்டு விளக்கின்றே. நெஞ்சினிலே ஊற்றலே நாணங்கள் என் கண்ணிலே. நான் இருந்தேனே எதிர் வீட்டுல இருந்தாலே டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவடாட்டி மூஞ்சி சரியில்லை, அவன் மம்மி பேச்சு பிடிக்கல. ஆனாலும் அவளை மறக்க முடியல. பல்பு வாங்கின பையன் உன் கையிலே நானும் பொம்மையே, உஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே. ஓ பெண்ணே பெண்ணே எந்தன் கண்ணே கண்ணே, உன்னை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. சைடில் வந்து எல்லா கிரியேட்டர்ஸும் கண்டென்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லா கண்டென்ட்ஸும். இப்போ நம்ம கூட இருக்க யாரும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பிருந்தா. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எதனால் நீங்கள் வந்து நீலகிரி ஊட்டி மெடிக்கல் காலேஜை விட்டுட்டு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வந்தீங்க? ஸோ ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட், இந்த தேர்ட் ரவுண்டு ரீஅலாட்மெண்ட்டு போடுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஓகே. இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. நல்லா ஆடிட்டு நாளைக்கு காலையில் கிளாஸில் போய் உட்காடுறேன். ஃபிசியாலஜி கிளாஸ். சரியான தூக்கம். அப்போது உட்காந்து ஃபில் பண்ணுறேன். எல்லாரும் ஃபில் பண்ணுறாங்களே, நான் உட்காந்து ஃபில் பண்ணேன். நடுவில் கன்னியாகுமரி காலேஜ் எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்போ போட்டேன்னு எனக்கு தெரியல. ரிசல்ட் வருது. கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா என்னோட ரூம்மேட் வந்து ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. எங்கே அவள் எங்கேயோ போயிட போகிறாளோன்னு பார்த்தா ட்விஸ்ட்டு நான் ரீஅலாட்டடு எங்க கன்னியாகுமரி. நான் எப்போ கன்னியாகுமரி போட்டேன். எவனாவது டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு போவேனா? நான் போவேன். ஏன்னா நான் ஒரு அப்படிலாம் இல்லை. நான் வந்து உங்களோட ஃப்ரெஷர்ஸ் டேவை பார்த்தேன் நீலகிரி மெடிக்கல் காலேஜில். அந்த பிளாக் போட்டிருந்தீங்கல்ல, பிளாகோ ஏதோ ரீல்ஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அது. பார்த்தேன். அது ஒரு தூக்கத்தில் பண்ணதுனால இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல். பட் ஓகே, லைக் கன்னியாகுமரி வந்து ஸ்டடீஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. அப்புறம் பீச் இருக்குது, விவேகானந்த சிலை இருக்குது, சுற்றி பார்க்கணும்னா அப்படி சொல்லி அங்கெல்லாம் போனீங்களா? முத நான் அந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி ட்ரிப்பு வந்தேன். ஐடியாவே இல்லாமல் ட்ரிப் வந்தேன் ஃபேமிலியோட. ஸோ அப்போவே வந்து ஏதோ ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்ட போல. ஓகே. சரி, ஏதோ ஒன்று நம்ம கிடைச்ச காலேஜ் நம்ம சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுட்டேன், வரலாறு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களே, இதான் என்னோட ஸ்டோரி. ஓகே. இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அச்சீவ் நீட் ஹக்கீம் சார். நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் சார். நான் வந்து உங்களை டக்குன்னு ரெகனைஸ் பண்ண முடியல. நான் நீட்டு படிக்கிறப்போ பார்த்துருக்கேன் சார். ஓகே. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாள் ஆக்டிவாக இல்லை. ஐ திங்க் இங்கே டிஎம் கிரியேட்டர்ஸ் இங்கே ப்ரோக்ராம்னால சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் என்னோட MBBS முடிச்சிட்டேன் எம்எம்சியில். இன்றைக்கி எய்ம்ஸ் நாக்பூரில் என்னோட MD கிரியேட்டர்ஸ் ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். ஹாப்பி டு ஷேர் வித் எவ்ரி ஒன் த்ரூ திஸ் வீடியோ. பிகாஸ் என்னோட சேனல்லே நான் இன்னும் சொன்னதே கிடையாது நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அப்டேட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். தேங்க்யூ. சூப்பர். பை. நம்மளும் பட்டிங் மெட்டீரியல்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கோம்.
கேம்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் இடத்த போட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபைனலி எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து டெசர்ட் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? நிறையா ஃப்ரூட்ஸு, ரோஸ் மில்கில் கேக்கு, ஜிலேபி, ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிட்டு ஈவெண்ட் பார்க்க முடியும். யார் வாய்ஸ் கேட்டு வந்து சொன்னாங்க என்னையா பெரிய மிமிக்ரி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பகலா தூங்காம எந்தெந்த வாய்ஸையோ ட்ரை பண்ணி அது பண்ணி கடைசியில சொந்த வாய்ஸையை மறந்து நீங்க உட்கார்ந்து உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு நாள் மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்து பார். அப்போ உனக்கு தெரியும் நான் இந்த படத்தை என் தலையில ஒரு வரைக்கும் கத்துக்கிட்டது ஒரே ஒரு வாய்ஸ் வச்சு போட்டிட்டு இருக்க வருஷமா நீங்க தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சூப்பர் சூப்பர். Thank you for being a good audience. Thank you so much. லிரிக்ஸ் தெரியல மன்னிச்சுக்கோங்க. நம்ம கூட இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷிதா. அக்ஷிதா வந்து எம்பிபிஎஸும் பண்ணுறாங்க, மாடலிங்கும் பண்ணுறாங்க. எப்படி பேஷன் தான். ஸ்கூல் படிக்கும் போது டிசைட் பண்ணிட்டேன் எம்பிபிஎஸ் அண்ட் மாடலிங் ரெண்டுமே பண்ணியே ஆகணும். அதுவும் சேர்ந்து தான் பண்ணணும்னு முடிவாயாச்சு. ஸோ நான் 12th எண்டிங்கில் வந்து மாடலிங்குள்ளே என்டர் ஆனேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் மோர் பிராண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அப்படி இப்படி நிறையா ஷூட்ஸ் அப்படின்னு போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி அண்ட் தென் ஐ ஜாயின் எம்பிபிஎஸ். இப்போ கிடைக்கிற டைம்லலாம் ஐ டூ மாடலிங் அண்ட் எம்பிபிஎஸ். ஓ சூப்பர் சூப்பர். இது மட்டும் இல்லாமல் அக்ஷிதாக்குள்ள இன்னொரு டேலண்ட் இருக்குது. என்னன்னா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ண வேணும்னா ஸ்டார்டட் ரேண்டமாக தான் ஸ்டார்ட் ஆனது. நிறைய ஒர்க் ஷூட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சு. தென் ஐ என்டர்ட் இன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஃபார் டூயிங் திஸ் ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் நீட் ரிப்பீட் பண்ணிட்டு அந்த கேப் இருந்தது, 6 months ஆஃப் லீவ் இருந்தது நம்மளுக்கு. அப்போ நான் ஃபுல் டைமா அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் when I shift காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இது பார்ட் டைமா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பாதி டைம் இது, ஈவினிங் அதர் ஆஃப் வந்து பார்ட் டைமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு. ஆக்சுவலாக எனக்கும் மாடலிங் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. ஓகே. பட் எப்படி உள்ள வரணும் அது எதுவும் தெரியாது. கான்டாக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாடலிங் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட்ஸ் தான். யூ ஷுட் ட்ரை அப்ரோச்சிங் கம்பெனிஸ், ஏஜென்சிஸ் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில். ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்கு ஹூ ஸ்டார்ட் மார்க்கெட்டிங், மாடலிங் எல்லாமே வந்து ஒரு பேசிக் பேலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வச்சு யூ கேன் கெட் இன் டு மாடலிங். இப்போ வந்து வியூவர்ஸ்க்காகவும் எனக்காகவும் நீங்கள் வந்து வாக் பண்ணணும். ஐயோ உங்க கூட என் கூட ஓகே. சார் தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண கேட்டு. சார் ஈவெண்ட் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் தம்பி. சூப்பராக பண்ணா, எல்லாமே பண்ணா. ரொம்ப நன்றிடா தம்பி. இதே பசங்களாம் தம்பி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஎன் மெட்கிராம் சார் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் ஈவெண்ட் வில் டெஃபினெட்லி பி நெக்ஸ்ட் இயரும் நடக்கும். தைரியமாக நல்லா பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டென்ட் கிரியேஷனில் யார் நெகட்டிவாக சொன்னாலும் எதுவும் கண்டுக்காம கான்ஃபிடென்ட்டாக திருப்பி போடுங்க, கன்சிஸ்டண்டாக போடுங்க. நம்ம டிஎன் மெட்கிராம் ஈவெண்ட் போயிட்டு வந்து இதோட 2 weeks முடிய போகுது. ஆனால் இன்னும் அந்த வைப் வந்து கம்மியே ஆகலை. எப்படின்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே நம்ம அங்கே எடுத்த ரீல்ஸு கண்டென்ட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரே ஃபன்னாக என்ஜாயாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கடைசி பார்ட். இதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாருங்கள். செம என்ஜாயாக இருக்கும். அங்கே வந்து 1 day தான் நாங்கள் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. மார்னிங் ஒரு 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 11:30-12 மணி அந்த ரேஞ்சில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது நிறையா கிரியேட்டர்ஸ், பெரிய கிரியேட்டர்ஸாக இருக்கும்போது இவங்க நம்ம கூட பேசுவாங்களா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தெரியுது எல்லாருமே பயங்கரமாக தம்பி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது மாதிரி ஜாலியாக பேசினாங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச அந்த ஒரு நாளில் என்னால் எல்லா கிரியேட்டர்ஸ்கிட்டையும் போய் பேசி வீடியோ எடுத்து நல்லா ஃபன் பண்ணி
ஷேர் பண்ண முடியல அவங்கக்கிட்ட. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பார்த்த கொஞ்சம் வேறுகிட்ட தான் நான் பேசி உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இது போக நிறையா வேர்ட்ட நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அவங்கள வச்சு ஒரு 2 என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா vlog-ஐ தவிர்த்து இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் MBBS எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு. அந்த வீடியோ லிங்க் தரேன். அப்புறமா தமிழ் மீடியத்தில் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் எப்படி நாங்கள் வந்து MBBS சர்வே பண்ணுறோம், ஸோ அதான ஒரு எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி 2 வீடியோ பண்ணி அங்கங்கே கிடைக்கிற கேப்பில் vlogலாம் பண்ணியிருந்தேன். அடுத்த டிஎன் மெட்கிராம் 2027க்காக இப்போவே வெயிட்டிங்கு. ஸோ அதில் போய் ஃபன் பண்ணி மஜா பண்ணலாம். இந்த சீரீஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எடிட்டிங் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒன்று பார்க்கும்போது. ஸோ இதை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த மெட்கிராம் ஈவெண்ட் vlogல பார்க்கலாம். ஓகேவா? பாய் நண்பர்களே.